14:14 யோபுவிலே பார்க்கிறோம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று என்னுடைய போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். எனக்கு ஒரு மாறுதல் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாக உண்டாக்கினார். தேவனுடைய சுபாவத்தோடு உண்டாக்கினார். அவனை ஆதாமை தேவன் உண்டாக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் சிந்திக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கத்தக்கதாக, அவ்வளவு ஞானம் உள்ளவனாக, மறதி உள்ளவனாக அல்ல, ஞானம் உள்ளவனாக தேவன் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, அவனை உண்டாக்கும் பொழுது அவனை தேவ சாயலாக உண்டாக்கி தேவனை போல சிந்திக்கத்தக்கதாக, தேவனை போல அவனை சிருஷ்டித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:29, மனுஷனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். மனிதர்களை தேவன் செம்மையாக உண்டாக்கினார். இப்பொழுது பொல்லாத சத்துரு இந்த நாளில் செம்மையாக தேவனால் உண்டாக்கப்பட்ட நம்மை பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களினாலே தேவ சாயலில் இருந்து பாவ மாம்ச சாயலாக நம்மளை மாற்றி இருக்கலாம். ஆனால் இன்று தேவன் மறுபடியுமாக அவர் நம்மளை தேடி வந்த ஒரே ஒரு நோக்கம், அவருடைய சாயலாக, அவரை போல வல்லமையாக, அவரை போல அழகாக, அவரை போல ஞானம் உள்ளவராக, அவரை போல நம்மளை மாற்றுவதற்காக தேவன் வந்திருக்கிறார். அதற்கு தடையாக சத்துரு அவனுடைய காரியங்களை நமக்குள் என்ன சுபாவத்தினாலோ உணர்ச்சினாலோ நமக்குள் அவன் வைத்திருந்தால், இன்று அவனையும் அவனுடைய சுபாவத்தையும் அவனுடைய பலவீனங்களையும் எடுத்துக்கொண்டு அவனை போ என்று நாம் அவனை வெறுக்க போகிறோம், தேவனை விரும்ப போகிறோம். விடுதலை என்றால் பிசாசையும் அவனுடைய காரியங்களையும் வெறுக்கிறது, தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் விரும்புகிறது. இதுதான் விடுதலை. ஒரு மனிதனுக்கு விடுதலை எப்பொழுது உண்டாகும்? அவன் பிசாசையும் பிசாசனுடைய செயல்களையும் அவனுடைய உணர்ச்சிகளையும் அவனுடைய காரியங்களையும் வெறுக்கும் பொழுது, ஒரு மனிதன் தேவனையும் தேவனுடைய சுபாவங்களையும் தேவனுடைய கிருபையும் விரும்பும் பொழுது, அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு மாற்றத்துக்கு பெயர் விடுதலை. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவன் 2 காரியங்களை செய்வார். வெளிச்சத்தை அவர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், விளக்கை ஏற்றுவார். இரண்டாவது, இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இந்த 2 காரியங்களையும் தேவன் செய்வார். இன்னும் கொலோசியர் 1:13 வாசிக்கும் பொழுது, ஒருவர் வாசிங்க சீக்கிரம். சரி, நானே சொல்லிடுறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்குவார். அதோடு விடமாட்டார். குழந்தை பிறந்து அதை வளர்க்கிற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறது போல, எப்படி குற்றுயிராய் கள்ளர் கையில் அகப்பட்டவனை நல்ல சமாரியன் தேடி வந்து இறங்கி வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி முழு பொறுப்படுத்தது போல நம்முடைய தேவன் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்துவார். அருமையான தேவனுடைய ஜனமே, இருளின் ராஜ்யத்தில் பலவீனங்களை பார்த்திருக்கலாம். இருளின் ராஜ்யத்தில் உங்கள் சுபாவம், கோபம், எரிச்சல், பலவிதமான இச்சைகள், இந்த உணர்வுகள் உங்களை மேலோங்கி நின்றிருக்கலாம். உங்களை குறித்து மனிதர்கள் தவறாக நினைத்திருக்கலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆகாதவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது எரிச்சல் அடையலாம். மற்றவர்களுக்கு பாரமாக வேதனை உண்டாக்குகிறவர்களாக இருக்கலாம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குறைவில்லாத ஒரு வாழ்வு உண்டாகும். அருமையானவர்களை, மற்றவர்களை ஆறுதல் படுத்தத்தக்கதாக ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவார். இப்போ இந்த நாட்களில் நீங்க எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்க என்பதை உங்க சுபாவத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுகிறது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்க தக்கதாக சாந்தமாக உபதேசம் பண்ணு. அதை மறுபடி சொல்லுகிறேன், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாக உபதேசம் பண்ணு.
இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள். கோபம், எரிச்சல், இச்சை யாருடையது? இது உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதுன்னா, நீங்க அபிஷேகம் பெற்றாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் யார் பிடியில இருக்கீங்க சொல்லுங்க? அவனுடைய பிடியில, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற, மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அந்த நிலைமையில நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாது, அன்கான்சியஸ். அவனுடைய பிடிக்கு நீங்க வரும்பொழுது உங்க விருப்பத்தின்படி நீங்க செய்ய முடியாது, அவன் விருப்பத்தின்படி செய்வீங்க. அப்போ மயக்கம் தெளிந்து, மறுபடியும் மயக்கம் தெளியணும். இளைய குமாரன் அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது, உணர்வடையும் பொழுது புத்தி தெளிந்து. நல்லா யோசித்து பாருங்க, அவனுடைய உள்ளம் அப்படி வந்தது போல. லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன், பிசாசுகள் வெளியே போனவன வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து. அப்போ மயக்கம் தெளியத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மயக்கம், சத்துருடைய சதிகள், இது எல்லாவற்றையும் நாம் புரிந்து அந்த மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக. எப்பொழுதுமே புறா பிடிக்கிறதுக்கு கருவாடு வைக்க மாட்டாங்க, பூனை பிடிக்கிறதுக்கு தானியத்தை வைக்க மாட்டாங்க. யாருக்கு எது பிடிக்குமோ, உங்க மாம்சம் எதை விரும்புகிறதோ அதை தான் சத்துரு உங்களுக்கு முன்பாக வைப்பா. ஒரு மனிதனை அவன் பிடிப்பதற்கு எதை கொடுத்தா நம்மளை பிடிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை பிடிக்கும்னா, புகழ்ச்சியை பிடிக்கும்னா, உங்களை புகழத்தக்கதாக மனிதர்கள் அனுப்பி அதுதான் உங்களுக்கு கண்ணியா இருக்கும். ஒரு மனிதனுக்கு இச்சை பிடிக்குமானால் உங்களை பிடிப்பதற்கு கண்ணியில இச்சையான காரியங்களை வைத்து. அருமையான தேவனுடைய ஜனமே, கண்களின் இச்சை. ஒரு மனிதன் வேதத்துல 11:35 லூக்காவுல வாசிக்கும் பொழுது, உன் சரீரம் ஒரு புறத்திலாவது இருளடைந்திராதபடி, ஒரு புறத்திலாவது இருளடைந்தராதபடி. உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரத்தில் ஒரு புறத்தில் இருளடைந்திருந்தால், அப்போ நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு வெளிச்சம் உண்டாகுது. மறுபடி ஒரு பகுதியில, ஆவி, ஆத்மா, சரீரம், இதில் ஏதோ ஒரு பகுதியில இருள் அடைய வாய்ப்புண்டு. அப்படி இருள் அடைந்திருந்தா இன்றைக்கு தேவன் சொல்ற, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாகிரு. சிலர் சொல்லுவாங்க, நாங்க அபிஷேகம் பெற்றோம், எங்களுக்குள்ள அசுத்தாவி வர முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறவங்களுக்கு நல்ல பதில், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அதற்கு முந்தின வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நின்றா அவன் உங்களை விட்டு ஓடி போக மாட்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இன்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ என்று சொல்வதற்கு முன்பாக நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கேனா, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, எந்த பகுதியில எனக்கு மீறுதல் இருக்கு? மீறுதல் இருக்கிற பகுதியை தான் சத்துரு கண்ணியாக தெரிந்து கொள்வார். அப்சலோமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஆண்கள் அதிகமாக முடி வளர்க்க கூடாது என்று பிரமாணம், பெண்கள் முடிய கட்டையா வெட்டக்கூடாது என்கிறது பிரமாணம். ஆனால் அப்சலோம் முடிய அதிகமாக வளர்த்தார். எந்த பிரமாணத்தை அவன் மீறினானோ அந்த பிரமாணம் அவனுக்கு கண்ணியாக இருந்து கர்வாலி மரத்துல தொங்கினார். நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரமாணத்தை மீறுகிறோமோ அதுவையே நமக்கு அழிவுக்கு ஏதுவாக சத்துரு கண்ணியாக, அதுதான் நமக்கு கண்ணியாக இருக்கும். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில வேத வசனத்துக்கு புறம்பாக நீங்கள் மாறும் பொழுது, செயல்படும் பொழுது, செய்யும் பொழுது அதுவே சத்துருவுக்கு கண்ணியாக மாறும். அதுவே அவன் பிடிக்கி நீங்கள் போவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு நான் எதிலெல்லாம் மீறுகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உன்னுடைய கண் நேராக நோக்க கடவுது. இன்றைக்கு இந்த நாட்கள்ல எதை எதை வெறுக்கணும்? வாசிங்க, யூதா 23:24 வாசிக்க கேட்போம்.
யூதா, சீக்கிரமா வாசிங்க. யூதா, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கிறது. தேவன் சொல்கிறார், உன்னை நான் வழுவாதபடி காக்கிற தேவன். நீ அடிக்கடி விழுந்து விழுந்து போகிறா, ஆனா உன்னை நான் வழுவாதபடி காப்பேன். எப்ப காக்க முடியும்? மாம்சத்தினால கரைப்பட்டு இருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. அந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை, அந்த கரைப்படுத்தின வஸ்திரத்தை அதை நீங்க வெறுத்து தள்ளுங்க. ஆண்டவரே, என் மாம்சத்தினால என் வஸ்திரம் கரைப்பட்டுட்டு இதை நான் வெறுத்து தள்ளுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது உங்களை வழுவாதபடி தேவன் காப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாள்ல எந்த காரியத்தினாலும் நீங்க கரையாக இருக்கலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்படின்னா தேவன் என்ன வெறுத்து தள்ளிடுவாரா? நீங்க வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுனா அவர் உங்களை வழுவாதபடி காப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை வெறுத்து தள்ள மாட்டார். எதனால அவர் உங்களை வெறுத்து தள்ள மாட்டார்? இப்ப யோசிச்சு பாருங்க. சகரியா 3வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியன் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். தேவ தூதனுக்கு முன்பாக, வேதத்தை நன்றாக பார்க்கும் பொழுது தூதனானவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறான். அவனுக்கு தீமை செய்யத்தக்கதாக வஸ்திரம் கரைப்பட்டபடியினால் பொல்லாத சாத்தான் அவனுக்கு தீமை செய்ய வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். நன்றாக கவனிங்க. யோசுவா பிரதான ஆசாரியன் தான். இப்பொழுது அவனுக்கு தீமை செய்ய சத்துரு வந்து வலது பக்கத்தில் நின்றது காரணம் அவனுடைய வஸ்திரம் கரைப்பட்டுட்டு. எப்போ நம்முடைய வஸ்திரம் கரைப்படுகிறதோ அப்பொழுது தீமை செய்ய சத்துரு வருகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் அங்கே யோசுவாவை கடிந்து கொள்ளாதபடி சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார். இன்று இந்த நாளிலும் குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவன், ஒருவேளை நீங்கள் கெட்டு போயிருக்கலாம், நீங்கள் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கலாம், தவறி இருக்கலாம், தவறுக்கு நேராக சத்துரு தள்ளி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அவருக்கு முன்பாக வரும் பொழுது அவருக்கு முன்பாக நின்ற யோசுவாவை பார்த்து அவனுடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது என்று அவனை கடிந்து கொள்ளாதபடி தீமை செய்ய அவனுக்கு வலது பக்கத்தில் நிற்கிற அந்த சாத்தானை கடிந்து கொண்ட தேவன் சொல்கிறார், உங்களை அவர் கடிந்து கொள்ள மாட்டார். உங்கள் வஸ்திரத்தை கரைப்படி உங்களை தீமை செய்ய உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சத்துருவை கடிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை இன்று கொடுத்து அதோடு சேர்த்து அவன் மூலமாக பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அருகே இருந்து உங்களுக்கு தீமை செய்கிற சத்துருவை பாதிக்கப்பட்டு உங்களை பாதிப்பை ஏற்படுத்துகிற சத்துருவை கடிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வஸ்திரம் கரைப்பட்ட வஸ்திரத்துக்கு பதிலாக புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து யோசுவாவுக்கு எஸ்ரா ஒரு கிரீடத்தை வைத்தது போல பாதிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில தேவன் இந்த நாளில் உங்களை விடுவித்து சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்து அவனை கடிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து இன்று உங்களுக்கு விசேஷித்த விதமாக இதுவரைக்கும் அவனால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கிரீடத்தையும் வைத்து உங்களுக்கு அனுப்ப போகிறார். அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. கெட்டு போனது என்று சொல்லலாம். மத்தேயு 18:11 சொல்லுகிறது, ரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்க என் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். பொல்லாத பிசாசு உங்களை கெட்டு போகத்தக்கதாக வைத்திருக்கலாம். எதனால் கெட்டு போகும்? ஒரு பழம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதை பக்குவப்படுத்தவில்லை என்றால் கெட்டு போகும். ஒரு மீனை பிரிட்ஜுக்குள் வைக்கவில்லை என்றால் கெட்டு போகும். தேவ பிரசன்னத்தில் இல்லாத நிலைமையில் நாம் கெட்டு போயிருக்கலாம். வேதம் வாசிக்காத நிலைமையில் எப்படி ஒரு பொருள் பத்திரப்படுத்துவதற்கு எப்படி ஒரு பிரிட்ஜ் அவசியம் தேவையோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னமாகிய பிரிட்ஜுக்குள்ள நம்ம இல்லாத நிலைமையில கெட்டு போயிருக்கலாம். தேவன் சொல்கிறார், உண்மைதாப்பா, கெட்டு போனது உண்மைதான், அப்படிப்பட்டதை ரட்சிக்க தான் நான் வந்தேன். கெட்டு போனது என்று நான் உன்னை தள்ள மாட்டேன். இன்றைக்கு விடுவித்து உன்னை ரட்சித்து உன்னை அணைத்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்ல கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. குற்ற உணர்வுக்கு நீங்க இடம் கூடாதுங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்.
அவன் அவனுடைய வேலையை செய்து உங்களை குற்றவாளி கூண்டுல வைத்து நீ இன்ன தவறு பண்ணினா, நீ இப்படி தவறு பண்ணினா, உண்மைதான், எல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவும். எத்தனை முறை கழுவுறது? 70 முறை என்னை மன்னிக்க வேண்டும் என்று எனக்காக எழுதி வைத்திருந்த தேவன் 7,000 முறை என்னை மன்னிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 7:8 சொல்லுகிறது, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 9:2 வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்று சத்துரு சொல்வான், நீ இருளில் இருக்கிறாய், என் பிடியில் இருக்கிறாய் என்று. தேவன் சொல்கிறார், இருள் இருக்கிற நீ பெரிய வெளிச்சத்தை காண போறாங்க. எல்லாரும் சாதாரண வெளிச்சத்தை காண்பாங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற ஒன்னை விடுவித்து தேவன் இருளில் இருக்கிற ஒன்னை பெரிய வெளிச்சத்தை காண செய்ய போகிறார். அல்லேலூயா. அதோடு தேவன் நிறுத்தவில்லை. அந்த ஜாதியை நான் திரளாக்கி அதை அறுப்பில் மகிழறது போல மகிழ பண்ணுவேன். இன்று அவனுடைய பிடியில் இருந்து அவனால் பிடியப்படுகிற உங்களை தேவன் விடுவித்து அதோடு நிற்க போகிறதில்லை. நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக தேவன் செய்வார். உங்களை திரளாக்குவார், உங்களை மகிழ பண்ணுவார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக்குகிற தேவன் சொல்கிறார், சத்துரு இந்த நாடு இதோடு நீ முடிந்தா என்று சொல்லி அருவருப்பின் ஆழத்துக்கு நேராக உங்களை கொண்டு போயிருக்கலாம். தேவன் சொல்கிறார், அதிலிருந்து புடுங்கி நான் என் பரிசுத்தத்தின் ஆழத்துக்கு இப்படிப்பட்டவர்களை கொண்டு போக போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொள்ளுவாய். உங்களை சிறையாக்கின சத்துருவை நீங்கள் சிறையாக்கத்தக்கதாக தேவன் இந்த நாள் அவனுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவித்து அவனை அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்து அவனை ஃபுட்பால் பந்தாக மாற்றி நீங்கள் உங்களை ஃபுட்பால் பிளேயராக மாற்றுகிறவர் தான் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதங்க. நம்மளை விழத்தள்ளுவதற்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாமோ என்று. அப்போஸ்தலர் 10:38 என் தேவன் நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகித்தார், வல்லமையினால் அபிஷேகித்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். அவன் உங்களை விழுங்கலாம் என்று சுற்றி திரியும் பொழுது இன்னொருவர் அவன் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்க ஒருவர் சுற்றி திரிகிறார். அவன் ஒரு ரவுண்ட் வந்து உங்களை விழுங்கத்தக்கதாக அவன் பிடியில் இருக்கிறார். உங்களை மீட்கிறவர் ஒருவர் சுற்றி வருகிறார். அவர் இப்ப வந்திருக்கிறார். அவர் இப்ப அவர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் இந்த நாளில் மறுபடி சொல்கிறார், அவனுடைய காரியங்களை உங்களில் நடப்பித்திருக்கிறார். அவருடைய காரியத்தை உங்களில் நடப்பிக்க போகிறார். அவனுடைய காரியம் உங்களை பாவம் செய்து குற்றவாளி கூண்டிலே வைத்திருக்கிறார். நம்முடைய நீதிபதி வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னவர் வந்திருக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்ல அதிகாரமுடைய பாவமில்லாத தேவகுமாரன் சொல்கிறார். அவர் மன்னித்து மறக்கிற தேவன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா மனிதர்களாலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை சேர்த்து கொள்ள ஒருவர் உண்டு. இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் என்று ஏசாயா 56:8 வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர், தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். இந்த பொல்லாத பிசாசு தீமையான காரியங்களை செய்து சமுதாயம் உங்களை தள்ளி இருக்கலாம், குடும்பம் உங்களை தள்ளி இருக்கலாம். தேவன் சொல்கிறார், அப்படி தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் வந்திருக்கிறார். இன்று அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். சேர்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கெட்டு போனதை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ரட்சித்து அவர்களை ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடு பிரபுக்களோடு அவர் உட்கார வைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யோபு 36வது அதிகாரம் 7-8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமான்கள் மீது அவர் கண்கள் கவனமாக இருக்கிறது, அவர்களை உயர்த்த வேண்டும் என்று கவனமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்கள்
விலங்குகள் போட்டு உபத்திரவத்தின் கயிறினால் கட்டப்படுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய மிஞ்சி போன மீறுதல். நீதிமான் என்றால் ரோமர் 5:9 சொல்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களை இப்பொழுது விலங்கு போட்டு உபத்திரவத்தின் கயிறினால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்னைக்கும் வைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் சத்துரு சில சில ஒரு அக்கிரமங்களையோ சில தவறான காரியங்களையும் செய்ய வைத்தது நிமித்தம் இப்பொழுது அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு அவர்கள் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கலாம். தேவன் அவர்களுடைய விலங்குகளை அவர் இந்த நாளில் எல்லா விலங்குகளையும் உடைத்து, தேவன் இந்த நாளில் நீதிமானை எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். யாருக்கோ தேவன், நீங்க செம்மையா இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில உள்ள இருள் வந்திருக்கலாம். எப்படி வந்தது என்று நீங்க யோசிக்காதங்க, எப்படியோ இருள் உள்ள வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்றார், செம்மையானவர்களுக்கு இருள் வந்திருக்கலாம், அதுல இன்றைக்கு வெளிச்சம் உதிக்க போகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் வரும் பொழுது இருள் தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. இன்று பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாக ஆளுகை செய்கிறதை என்னால் உணர முடிகிறது. இந்த இடம் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிறது. ராஜாதி ராஜா இந்த நாளில் அவருடைய ஜனங்களை மீட்பதற்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த பாவ பிடியில் கட்டப்பட்டிருந்தாலோ, சத்துரு உங்களை பலவீனத்தினால் கட்டப்பட்டு இருந்தாலோ, ஆபிரகாமின் குமாரத்தி தேவாலயத்துக்கு வரும்பொழுது பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டப்பட்டு கூனியாக இருந்து அவளை பார்த்து, உன் பலவீனப்படுத்துகிற ஆவியே இவளை விட்டு போய் என்று சொல்ல அவள் நிமிர்ந்து நடந்தார். இன்று தேவன் சொல்லுங்க, அந்த பலவீனத்திலிருந்து தேவன் இன்று அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அது நிமித்தம் நீங்கள் ஆரோக்கியம் அடைய போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10, கொல்லவும் அழிக்கவும் பிசாசு வருகிறான். ஆனால் இயேசு ரட்சகரோ, நானோ அவைகளுக்கு, எவைகளுக்கு? யாரை கொல்லவும் அழிக்கவும் தக்கதாக செயல்படுகிறானோ அவைகளுக்கு நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அருமையானவர்களே, அவன் உங்களை கொல்லத்தக்கதாக அழிக்கத்தக்கதாக பல விதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார். தேவன் சொல்கிறார், நானும் வந்திருக்கிறேன். எதற்காக? கொல்ல அழிக்க அல்ல, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். இன்று இந்த நாளில் அவன் கொல்லத்தக்கதாக அழிக்கத்தக்கதாக உங்களை மரண இருளில் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் என் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. 9:13 சங்கீதம் சொல்கிறது, மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். மரண வாசல் வரைக்கும் அவன் கொண்டு போக முடியும். அந்த வாசலில் இருந்து என் தேவனால் தூக்கி விட முடியும். கரங்களை தட்டுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும் பொழுது அவன் யாத்திராகமம் 15:7 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களின் திருப்தியாகும், பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அவன் தொடர முடிந்தது, ஆனால் தொட முடியல. உங்களை தொடரலாம், தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். காரணம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு இப்படி செய்து விட்டார், நான் இப்படி ஒரு தவறு, இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறேன், இப்படி எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பல தவறான காரியங்கள், லெஸ்பியன் உறவுகள் இருக்கு, ஹோமோசெக்ஸ் இருக்கு, பல புழு பிலிம் பார்க்கிற அனுபவம், இப்படிப்பட்ட அருவருப்புக்கு நான் அடிமையாக சத்துரு என்னை கொண்டு போய் விட்டான் என்று சொல்லலாம். இன்று தேவன் சொல்லுகிறார், அது அவனுடைய காரியம். அவன் அருவருப்பான காரியத்திற்கு உன்னை கொண்டு போய் உன்னை குற்றவாளியாக ஆய்த்து தேவனுக்கும் உங்களுக்கும் தூரமாக அவன் பிரித்தால் தேவனுக்கு தெரியும் இது அவன் செய்த காரியம் என்று. தேவன் இந்த நாளில் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியை நேசிக்கிற தேவன் என்பதை இன்று நீங்களும் அறிய போகிறீர்கள், அந்த பிசாசும் அறிய போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுப்பார ஒழிய பாவியை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா.
காரணம் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் இரட்சகர் இயேசு உலகத்துக்கு வந்தது நோயாளிக்கு வைத்தியன் வந்து சுகமாய் இருக்கிறவர்களுக்கு அல்ல, நோயாளிக்கு தான் வைத்தியன் தேவை. 1000 குறைவோடு இருக்கிறேன் என்று குனிந்த தலையோடு இருக்கிற சகோதரனை சகோதரியே, இன்று தேவன் சொல்கிறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவ, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவ. பாவம் உங்களை குனிய வைத்தால் என் தேவன் பரிசுத்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க வைப்பார். இன்று அவனுடைய பிடியிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருந்தாலோ, நீங்கள் விட முடியாத பாவ பழக்கத்துக்கு அடிமையாய் இருந்தாலோ, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அடிமையாய் இருக்கிறான். இன்று பாவம் உங்களை ஜெயித்து உங்களை அடிமையாக்கி பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். என் தேவன் அவனை சிலுவையில் ஜெயித்தபடியினார் இன்று இந்த நாளில் அவனை உங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவரால் உங்களை விடுவிக்க முடியும். காரணம், என் தேவன் அவனை ஜெயித்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் பலவான் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனிலும் அதிக பலவான் வரும் பொழுது உங்களை கட்டி வைத்திருக்க பலவானா இருக்கலாம், ஆனா என்னுடைய தேவன் அவனிலும் அதிக பலவான். அல்லேலூயா. அவன் பலவான் என்று உங்களை சொல்லி நான் யார் தெரியுமா, நான் பலவான் என்று சொல்லலாம். என் தேவன் அவனிலும் அதிக பலவான். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்று இந்த நாளில் டாப் மோஸ்ட் பவர் உள்ளவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த நாளில் உங்களை சந்திக்க உங்களை மீட்க வந்திருக்கிறார். அவருக்கு மேல ஒரு சக்தி இல்ல. உங்களை ஆளுக பண்ணி இருக்கிற சக்திக்கு மேல எத்தனையோ 1000 மடங்கு வோல்ட் அதிகம் உள்ள பவர் உள்ள தேவன் இந்த நாளில் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசு, ஆனா விடுவிக்க வந்திருக்க எங்கள் தேவனுக்கு உங்க பிரச்சனை லேசான காரியம். அல்லேலூயா. நீங்க எந்த காரியம் பெருசு என்று நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை பெருசு என்று வந்திருக்கீங்களோ, இந்த தேவன் சொல்லுகிறார், இல்ல, இப்பொழுது அந்த காரியம் என்னுடைய பார்வையில் சாதாரண காரியம். எப்பொழுது சாதாரணமாக மாறும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, சிம்சோன் வாழ்க்கையில சிங்கம் வரும்பொழுது ஆவியானவர் இறங்கி வருகிறார். சிங்கம் ஆட்டுக்குட்டி போல் தெரிந்தது. அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது சிங்கம் போன்ற பிரச்சனை ஆட்டுக்குட்டி போல தெரியத்தக்கதாக தேவன் ஒரு மாறுதலை கொடுப்பார். இந்த இடம் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது சிங்கம் போன்று உங்களை கர்ஷிக்கிற எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக பார்க்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவன் விடுதலை கொடுப்பார். அந்த சிங்கத்தை கிழிக்கத்தக்கதாக என் ஆவியானவர் இறங்கி வந்து கிழித்து அதுல நீங்க தேன் கோடி சாப்பிடுகிற அளவுக்கு, தேன் சாப்பிடுற அளவுக்கு தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் சொன்ன காரியம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் அழிக்க வந்த சிங்கத்தை அவன் கிழிச்சான். அதுக்குள்ள இருந்து அவனை திருப்திப்படுத்துகிற தேன்கூடு வந்தது போல எந்த சிங்கம், எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி எது நிமித்தம் கூனி குறுகினீங்களோ அதுவே உங்களுக்கு தேனை கொடுக்கிற மாதிரி காரியத்தை தேவன் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைகளை சத்துரு கையில வைத்திருக்கலாம், இல்ல உங்க கணவரை கையில வைத்திருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்கிறார், இல்லப்பா, அந்த சிங்கத்தெல்லாம் கிழிச்சு எதுக்கு நீ பயந்தியோ அதுல இருந்து தேன் வந்தது போல உன் வாழ்க்கையில எந்த காரியம் உன்னை பயமுறுத்திட்டோ அதுவே உனக்கு தேனாக மாறும். எந்த அசுத்தம் உன் வாழ்க்கையில சிங்கம் போல பயமுறுத்துகிறதோ அந்த பகுதியில தேவன் உன்னை ஆட்கொண்டு பலன் கொடுத்து பரிசுத்தத்துல மகிழத்தக்கதாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை தேவன் தலைகளாக மாற்றி அநேக வாலிப பிள்ளைகளை தேவன் விடுவித்து அவருடைய கையில கூர்மையான அம்பாக மாற்ற போகிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவன் பிடியில இருக்கிற உங்களை தேவன் இந்த நாள்ல விடுவித்து அவருடைய கைக்கு வந்து கூர்மையான தொடக்கமான அம்பா இருந்து அவனுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாக உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. இனி நீங்க அசுத்தத்துக்கு உரியவர்கள், பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தருக்கும் உரியவர்கள். தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அவர் பலமாக அசைவாடுகிறதை என்னால் உணர முடிகிறது. வியாதியோடு இந்த நாளில் நீங்க திரும்பி போக போறதில்லை. மனதில் உள்ள பாரம்,
பாவம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணம் எனக்குள் இருந்தாலும் நான் தீமை செய்கிறேன் என்று ரோமர் 7வது அதிகாரம் 29 வாசித்து பாருங்க. என்னுடைய மாம்சத்திலே 2 காரியம் நடைபெறுகிறது. ஒன்னு, ஆவியானவருக்கு ஏற்றபடி நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வருகிறது. இன்னொரு காரியம், ஆனால் தீமை செய்கிறேன், என்னால் நன்மை செய்ய முடியவில்லை, ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, யார் என்னை இதிலிருந்து விடுவிப்பார்கள் என்று சொன்னது போல இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இரட்டை காரியம். ஒரு பக்கம் தேவனை நேசிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறேன். மாம்சம் இந்த நாளில் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் என்று சொன்னது வீடு என்று சொல்லுகிறது. இதுதான் வீடு, நம்ம வாசம் பண்ணுகிற வீடு இந்த வீடு தான். பேதுரு சொல்லும் பொழுது, நான் என் தேகத்தை விட்டு போகும் காலம் வரும். நான் என்பது உள்ளான மனிதர். இந்த வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்கிறோம், வாடகைக்கு இந்த பூமியில குடியிருக்கிறோம். ஆனா நம்ம குடியிருப்போ பரலோகம். இந்த குடியிருப்போ, இந்த வீடு நமக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் செயல்படுகிறது. இந்த நாள்ல மாம்சம் விரும்புகிற காரியத்தை மேலோங்கி உங்களை செய்ய வச்சு குற்றப்படுத்தலாம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆனா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. நல்லா யோசிச்சு பாருங்க, எலியும் நாயும் சண்டை போட்டு எது ஜெயிக்கும் சொல்லுங்க? எது ஜெயிக்கும்? நாய் தான் ஜெயிக்கும். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அதே போல நம்முடைய உள்ளான மனிதன் தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். இந்த சரீரம் ஒரு சுண்டலி மாதிரி, ஒரு நிமிஷத்துல அழிச்சு இது பண்ணிடுவார். அல்லேலூயா. அதனால நிச்சயமா இன்னைக்கு நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில பல விதமான முறையில் உங்களை சோர்வை உண்டாக்கி, கவலையை உண்டாக்கி, துக்கத்தை கொண்டு வருகிறது பிசாசு. அதிக தூக்கத்தை கொண்டு வர்றதும் பிசாசு. வேதம் சொல்லுகிறது, கனநித்திரையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி. சவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2 பேரும் ராஜாக்கள் தான். இந்த 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். இந்த 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல் செய்த காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போனார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உள்ள வந்தது, அவனை கலங்க பண்ணிட்டு. நல்ல கவனிங்க, அவனை கலங்க பண்ணிட்டு தாவீது கிண்ணறம் வாசிக்கிறான், விடுதலை உண்டாகுது. மறுபடியும் திரும்ப வருகிறது. நிரந்தரமான விடுதலை இல்லை, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி. காரணம், அவன் தன்னுடைய பிழையை உணரவில்லை. பிழையை உணராத வரைக்கும் அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. தாவீது ஒரு தவறு பண்ணினான், நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த தவறு நிமித்தமாக ஒரு குழந்தை உண்டானது. அந்த தவறுக்காக இவன் உணர்வடையாதபடி ஜெபித்தான். தவறிலிருந்து வந்த குழந்தைக்காக தவறோடு இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினான். ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை, பிள்ளை இறந்து விட்டது. மறுபடியுமாக நாத்தான் அவனோடு வந்து பேசும் பொழுது உணர்வடைந்தார். உணர்வடைந்த பிறகு கதறி அழுது உணர்வடைந்தான். மறுபடி பிறந்த குழந்தை சாலமோ அவனை அதோனியா கொல்ல நினைத்தாலும் கொல்ல முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தவறாக வந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுக்க மாட்டார். தவறை உணராத பட்சத்தில் ஜெபித்தாலும் பதில் கொடுக்க மாட்டார். ஆனால் தாவீது தவனை உணரும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? நாத்தான் வந்து உணர்த்தும் பொழுது, யார் அது? ஒருவனுக்கு அதிக ஆடு இருந்தது, ஒருவனுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. ஆனால் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு தன்னிடத்தில் இருந்த ஒரு ஆட்டை கொடுக்காதபடி இப்படியாக அந்த ஆட்டுக்குட்டியை இரையாக கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது வைராக்கியம் இருந்தது. தவறு பண்ணி பாவத்தோடு இருக்கு, தேவனுக்கும் அவனுக்கும் தூரமாக இருக்கும் பொழுதும் அவனுக்குள் வைராக்கியம் இருந்தது. சங்கீதம் 51 எழுதும் பொழுது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று சொல்கிறான். ஆவியானவர் ஒரு வருடத்திற்கு மேலாக அவனுக்குள் தான் இருக்கிறார். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். தவறு நடக்கும் பொழுது உணர்வடையாத நிலைமையில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தவறு இருக்குமானால் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில் நிரம்பலாம், ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த நிலைமையில் இருப்பீர்கள். இந்த சந்தோஷம் நீங்கள் உங்கள் பிழையை உணரும் பொழுது, ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து உங்களை புதுப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 16:8 கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை.
ஆனால் அதே தாவீது சங்கீதம் 38:17 சொல்லும் பொழுது, நான் தடுமாறி விட ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனை முன்பாக வைக்கும் பொழுது அசைக்கப்படுவதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம், பாவம் செய்கிற தடுமாற்றம், பல தடுமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, ஏன் தடுமாற்றம் வருகிறது? தேவன் முன்பாக இருந்த இடத்துல இப்ப துக்கம். துக்கம் யாருக்குரியது? துக்கம் இருக்க வரைக்கும் தேவன் அற்புதம் செய்ய முடியாது. துக்கம் சத்துருடைய ஒரு பெரிய ஆயுதம். மனமகிழ்ச்சி தேவன் இடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய துக்கத்தை விழுங்குகிற பெரிய ஒரு அற்புதமான சக்தி. அருமையானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. துக்கமா இருக்கிறவங்க நான் ரொம்ப துக்கப்படுகிறேன் என்று சொல்லலாம். தயவு செய்து இந்த நாட்கள்ல நீங்க இந்த துக்கத்திலிருந்து வெளியே வாங்க. துக்கம் என்பது ஒரு ஆவி. ஒரு வீட்டில் ஒரு ஆள் துக்கமா இருந்தா அந்த வீட்டுக்கு போறவங்க சிரிக்க முடியாது. எல்லாருமே துக்கத்தை கவ்வும். ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்க துக்கமா இருக்கிறவங்களை எப்படி மோசேயினுடைய கோல் அங்கே பாம்பாக மாறி, மந்திரவாதியின் கோலும் பாம்பாக மாறும் பொழுது மோசேயினுடைய கோல் மந்திரவாதியுடைய கோல் பாம்பாக மாறின கோலை எல்லாத்தையும் விழுங்கினது போல நீங்க சந்தோஷமா இருந்தாச்சுன்னா உங்களை சூழ இருக்கிற 1000 மந்திரவாதிகள் பிசாசனுடைய துக்கத்தை ஏற்படுத்துகிற எல்லாவற்றையுமே இந்த கோல் விழுங்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சந்தோஷம் இழந்து இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்க பிழைய உணர்ங்க. ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. இப்பொழுது இந்த தேவன் விடுதலை பண்ணுகிறது மாத்திரமல்ல, இழந்த கிருபைகளை இந்த நாள்ல உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான கசப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். கசப்பு அப்படின்ட்டு ரட்சிப்புங்கிறது உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பு என்று வந்து கசப்புங்கிற பூ வெளியே போகலன்னா செழிப்புங்கிற பூ உங்க குடும்பத்துல இருக்காது, சிரிப்புங்கிற பூ இருக்காது. இந்த கசப்பு மற்றவங்களை மன்னிக்க முடியல. கசப்பு யார் உள்ளத்துல இருக்கோ அவங்களுக்குள்ள சத்து குடியிருக்காம இருக்கவே முடியாது. இன்றைக்கு அருமையானவர்களை மன்னிக்க முடியல, மன்னிச்சுதான் ஆகணும். எந்த இடத்துல மன்னிக்க முடியலையோ அந்த இடத்துல சத்துரு இருக்காம இருக்கவே முடியாது. மன்னிப்பு என்கிற பூ பூக்கும் பொழுது நீங்க மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது கொலோசியர் 3:13 சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்க மன்னிச்சிருங்க. இன்றைக்கு இப்பொழுதே எல்லாரையும் மன்னிச்சிருங்க. காரணம் யோசித்து பாருங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே. அநேகர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனாலதான் இந்த தேவனை நீங்க கண்டு கொண்டிருக்கீங்க. எல்லாரும் பட்சமா இருந்திருந்தா இப்ப நீங்க ஒரு தியேட்டர்ல எங்கேயாவது இருந்திருப்பீங்க. இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து யார் மேல கசப்பு இருந்தாலும், பிசாசானவன் நம்ம தேவனோடு நெருங்க முடியாதபடி நம்ம சந்தோஷத்தை திருடுவதற்கு எப்படியாவது கசப்பு என்கிற விதைய உள்ள விதைப்பான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கசப்புங்கிறது இருக்கும் வரைக்கும் தேவன் செயல்பட முடியாது. மன்னிங்க. கசப்பு, ஒரு மனிதன் அதிகமான முறையில் ஒரு எஜமான் மன்னித்தார். ஆனா அவன் வழியில வரும்பொழுது அவனிடத்துல கொஞ்சம் கடன்பட்டவன் வரும்பொழுது கழுத்தை பிடிச்சு நெரிச்சான். இவனுக்கு அதிகமா மன்னித்த அந்த எஜமான் இடத்துல இந்த சம்பவத்தை சொன்னாங்க. உடனே அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை உபாதிக்கிறவன் கையில கொண்டு ஒப்பு கொடுத்தாங்க. உபாதிக்கிறவன் யாரு? பிசாசு. சில வேளைகளில் பிசாசின் கையில நம்ம எப்ப மாட்டுகிறோம்? தேவனிடத்திலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்று மற்றவங்களை மன்னிக்காத பட்சத்துல உபாதிக்கிறவன் கையில நம்ம மாட்டுகிறோம். இன்னுமாக 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. சிலர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினாங்க, இம்னேயும் அலெக்சாந்தரும். அவர்களுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு அவங்க கிட்ட பிசாசு கையில ஒப்பு கொடுத்தாங்க. இது தேவனை சில நேரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, அவன் தன் பிழைய உணரல. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய தவற உம்முடைய ரத்தத்தினால மன்னியும் என்று சொல்லி தேவனோடு நல்மனச்சாட்சி பொருந்தும் பொழுது, தேவனோடு நல்மனம் பொருந்தும் பொழுது தேவன் இரக்கமுள்ள தேவன். விடுதலை என்பது, நீங்க மார்க் 5வது அதிகாரத்துல லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் ஒரு அருவருப்பான இடத்துல இருக்கிறான். யாரும் பக்கத்துல போக முடியல. விலங்கு போடப்பட்டிருக்கு. தன்னை காயப்படுத்துகிறான், கற்களினால் தன்னை காயப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு அவனை சந்திக்கிறார். விடுதலை ஆகிறது.
விடுதலையான உடனே இயேசுவோடு இருக்க ஆசை வருது. ஒரு மனிதனுக்கு ஜெபிக்க ஆசை இல்லாம இருந்துச்சுன்னா உள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். எப்ப விடுதலை ஆகுதோ, விடுதலையாக்கப்பட்டவன் பிசாசின் பிடியில் இல்லாதவன் இயேசுவோடு கூட இருக்க ஆசைப்பட்டான். 5 நிமிஷம் கூட ஜெபம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ உங்களுக்கு விடுதலை தேவைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் விடுதலை பெற்றவன் இயேசுவோடு இருக்க ஆசை வரும். இயேசுவோட கூட இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். இயேசுவோடு கூட இருக்க ஆசைப்பட்டான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வார்த்தையில, தேவன் உனக்கு இறங்கி செய்ததை தெக்கப்பொழி நாட்டில் போய் சொல்லு. இந்த விடுதலை என்பது தேவனுடைய இரக்கத்தினால கிடைக்கிறது தான் விடுதலை. அல்லேலூயா. ஒரு ஊழியர் எவ்வளவுதான் பெரிய ஊழியர் வந்தாலும் என்ன இருந்தாலும் எங்க மூலமா விடுதலை கிடையாது. தேவன் உங்களை விடுதலை பண்ணத்தக்கதாக, உங்களுக்கு தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவுகளை சீர்படுத்தத்தக்கதாக பிரசங்கிக்கிறது எங்களுடைய வேலை. நீங்க சரியா வரும் பொழுது விடுவிக்கிறது அவருடைய வேலை. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் விடுவிக்க அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்கும், இயேசுவின் நாமம் விடுவிக்கும். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப நீங்க எதுக்கு பிரசங்கம் பண்றீங்க? நீங்க உணர்வடையத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறோம். நீங்க உணர்வடையும் பொழுது ஒரு வெளிச்சம் உள்ள வந்து ரட்சிப்பு வரும் பொழுது இருள் தன்னால வெளியே போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, விடுதலை என்பது தேவனுடைய இரக்கத்துல உண்டாகிறது. இரக்கம் எப்பொழுது உண்டாகும்? ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவன் எப்பொழுது இறங்குவார்? மனாசே அவன் தேவனை நோக்கி கெஞ்சினான். அநியாயம் பண்ணினவன், எத்தனையோ முறை பேசியும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவன். ஆனால் அவன் விலங்குகள் போடப்பட்டு இருந்தான். எப்பொழுது அவனுடைய விலங்குகள் உடைக்கப்பட்டது, அவன் தேவனை நோக்கி கெஞ்சினான். தேவன் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனை மறுபடி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். விடுதலை என்பது தேவனுடைய இரக்கத்தை பெறணும். இப்ப ஆண்டவரே, இப்படி உங்களுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. தேவரீர், என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கசப்புக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்படி ஒரு பெருமைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்படி கோபத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், என்னுடைய கணவரை நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன், இப்படி பாவ காரியங்கள் நான் செய்துட்டேன், தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியம் செய்துட்டேன். தகப்பனே, இந்த நாள்ல எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனால் அவரிடத்துல மனம் கசந்து கேட்கணும், ஆண்டவரே என்ன விடுதலை பண்ணுங்கப்பா. சில வேளைகள்ல நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிசாசு வரணும்? சில வேளைகளில் முன்னோர்களுடைய பாவம் சாபமாக மாறி அதுல சத்துரு கிரியை செய்யலாம். ஆனால் இன்னொரு காரியம், உங்களுடைய பாவத்தின் நிமித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பாவம் எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் ஒரு மனிதனை கட்டில் கிடையாக்கும். பாவம் அசுத்தாவி வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வீடு சுத்தமா இல்லைன்னா தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வரும். இது உண்மை. ஆனால் எல்லாம் பாவத்தினால பிசாசு வர்றதில்லை. லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் எந்த பாவமும் செய்யவில்லை. அவன் மூலமாக ஒரு திரள் கூட்டம் இயேசுவை பண்ணி 2000க்கு மேற்பட்ட பண்ணி அழிந்து விட்டது என்று சொல்லி இயேசுவை வெறுத்து பண்ணி பெருசென்று நினைச்ச கூட்டம் இவனுடைய சாட்சியை போய் சொல்லி தெக்கப்போலி நாட்டில் இவன் பிரசங்கம் பண்ணதுனால இயேசு இக்கரைக்கு வரும்பொழுது ஒரு திரள் கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்தி இருந்தான். அவன் மேல ஒரு பெரிய இயேசுவை வெறுக்கிற கூட்டத்தை இயேசுவை விரும்புகிற கூட்டமாக மாற்றக்கூடிய ஒரு தேவ திட்டம் இருந்ததுனால அசுத்த வல்லமை அவனை ஆட்கொண்டது. இன்று ஒருவேளை சத்துரு உங்களை ஆட்கொண்டதுக்கு காரணம் உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கலாம். அந்த தேவ திட்டம் வெளிப்படாதபடி அருவருப்பான இடத்துல உங்களை உட்கார வைக்கலாம். இன்னைக்கு ஒரு அருவருப்புக்கு முன்பாக உங்களை உட்கார வைப்பதற்கு காரணம் உங்க மேல தேவனுக்காக நீங்க எழுந்து பிரகாசித்து ஒரு திரள் கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற தேவ திட்டம் இருப்பதை சத்துரு அறிந்து அதை நீங்கள் அறிந்து செயல்படாதபடி இருப்பதற்காக உங்களை ஒரு அருவருப்புக்கு முன்பாக உட்கார வைத்து மாம்ச இச்சை பெரிது என்று நினைத்து உங்களை அதிலே உட்கார வைக்கலாம். இன்று இயேசு தேடி வந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு கிருபையை கொடுத்து அவன் மூலமாக அவன் மீது இருந்த தேவ திட்டம் நிறைவேறத்தக்கதாக தேவன்
செயல்பட்டு அவன் மூலமாக ஒரு திரள் கூட்டத்தை தேவன் மீட்டது போல உங்கள் மூலமாக ஒரு பெரிய திரள் கூட்டத்தை அறுவடை செய்வதற்கு உங்களை தேவன் அவருடைய கரத்திலே பயன்படுத்துவதற்காக இதை அறிந்த சத்துரு இன்று உங்களை அருவருப்புக்கு முன்பாக, அசுத்தத்திற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார். இன்று தேவன் அதற்கு ஒரு புல் ஸ்டாப் வைத்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பத்தை உண்டாக்க போக. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அநேக தேவனுடைய திட்டம் உள்ளவர்களை சத்துரு இந்த நாளில் எங்கேயோ வைத்திருக்கிறான், அருவருப்பான இடத்துல வைத்திருக்கிறான். இதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து விடுவிக்க யார் என்னை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலை பண்ணுவார்? இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் விடுதலை பண்ணுவதற்காக அப்படிப்பட்டவர்களை விடுதலை பண்ணி இதே இடத்துல நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக அநேகர தேவன் விடுதலை பண்ணி உங்களை ஒரு தேவ மனுஷனாக தேவன் மாற்ற போகிறார். அநேகர தேவன் இந்த நாளில் அதற்கென்றே இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், உங்களை சத்துரு இந்த நாளில் தேவனை மறக்கத்தக்கதாக, தேவன் செய்த நன்மைகளை மறக்கத்தக்கதாக உங்களை எங்கேயோ ஒரு பாவத்துக்கு நேராக உங்களை தள்ளி கொண்டு போகலாம், பெருமைக்கு நேராக கொண்டு போகலாம். பாவம் என்பது சிலர் நினைக்கிறாங்க பாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் தான் பாவம் என்று நினைக்கிறாங்க. பெருமை, கசப்பு, ஜெபிக்காம இருப்பது, வேதம் வாசிக்காம இருப்பது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்கள், எத்தனையோ வகையில் நாம் பாவத்துக்கு நேராக தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களை தேவன் விடுவிக்க போகிறார். நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது தேவன் விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அவர் விடுவிக்க 31:5 ஏசாயாவை ஒரு ஆள் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்றைக்கு தேவன் பறந்து காக்கிற பட்சிகளை போல கடந்து வந்து அவர் விடுவிப்பார். அருமையானவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், யாரும் ஸ்டிப்பா அப்படி இருக்காதங்க. இந்த நாள் விடுதலைக்கு பிற்பாடு வேதம் வாசிக்க முடியாதவங்க, கனநித்திரையின் ஆவியில் இருக்கிறவங்க, இச்சையை மேற்கொள்ள முடியாதவங்க, பரிசுத்தத்துக்கு தூரமா இருக்கிறவங்க, உங்களை பரிசுத்தத்தின் ஆழத்துக்கு கொண்டு போகணும்னா ஃப்ரீயா விடுதலை பண்ணுங்க. யார் என்ன நினைப்பார்கள் என்று இப்ப நினைக்காதங்க. இந்த விடுதலை வந்து உங்க லைஃபை தலைகீழ மாற்றும், உங்க எதிர்காலத்தை நல்லா மாற்றும், உங்களுக்கு செல்வ செழிப்பை கொண்டு வரும். வீட்டில் போய் ஜோம்னிக்கிடுவோம் அப்படின்ட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு கூனி குறுகி அப்படி இருக்க சத்துரு செய்வான், கொட்டாவியா போகும். சிலர் உருளலாம், யாரையும் பார்க்காதங்க. எப்படி இருந்தாலும் விடுதலை ஆகணும். இப்படி ஸ்டிப்பா இருந்துட்டு அதே அசுத்தாவினுடைய தந்திரம் கீழே விழுந்தா எல்லாரும் உன்னை குறித்து என்ன நினைப்பாங்க? நீ இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கா. இன்னைக்கு அந்த மானம் சூடு சொர்ணம் இல்லாதவங்க தான் விடுவிக்கப்படுவாங்க. கொஞ்சம் கூட உப்பு போட்டு சாப்பிட்டு ஞாபகமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு தயவு செய்து அப்படி விடுதலையை விரும்பினா உங்க லைஃப் மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும். சரியான முறையில சொல்ல போனா கற்பனை கேட்ட முடியாத வேகத்துல உங்க வாழ்க்கை மாறிடும். உங்க முகத்தை அழகுபடுத்திடுவா, பயம் நீங்கிரும், வீட்டுல செழிப்பு உண்டாயிரும், நெடுநாள் காத்திருக்கிறதுல ஒரு அற்புதம் நடக்கும், பயங்கர ஒரு செழிப்பு உண்டாயிரும். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி லிஃப்ட் பண்ணுவார். ஆனா இந்த டைம்ல வந்து சத்துரு சொல்லுவான், நீ மறைவா செய்யற பாவம் வெளியரங்கமா விடுதலை ஆயிடுச்சுன்னா உன்னை குறித்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போறாங்க. நான் அசுத்தத்தோட இருக்க விரும்பல, நான் சத்துருவோட குடியிருக்க நான் விரும்பல. எனக்குள்ள தேவன் மட்டும்தான் வாழணும், நான் தேவனுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். 2 பேருக்கு சொந்தமா இருக்க நான் விரும்பல, ஒருவருக்கு மட்டும்தான் நான் சொந்தமா இருக்கணும்.
அது நான் எடுக்கிற முடிவு தேவனுக்கு மட்டும்தான். இந்த சரீரம் தேவன் சொல்லுகிறபடிதான் கீழ்ப்படியணும். என்னுடைய வாழ்க்கையை அவர் தான் நடத்தணும். எனக்கு எது கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும். அவருக்கு பிரியமில்லாத அசுத்தமோ அசுத்த வல்லமையோ எனக்குள்ள எந்த பகுதியில் இருந்தாலும் நான் அதை வெறுக்கிறேன், தேவனை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னா தேவன் விடுதலை பண்ணுவார். இப்பொழுது விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கு விடுதலை என்பது? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத சுபாவங்கள் நமக்குள் இருக்குமானால் நமக்கு தேவை விடுதலை. கோபம், எரிச்சல், சத்துருடைய குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் விடுதலை தேவை. இன்னும் சொல்ல போனா அதிகமா தூக்கம் வந்தாலும் சரி விடுதலை தேவை. சின்ன வார்த்தை யாராவது சொன்னா ஓண்டு அழுறீங்கன்னு வைங்க, விடுதலை தேவை. சின்ன காரியத்துக்கு எரிச்சல் கோபம் வருது, விடுதலை தேவை. யாராவது புகழ்ந்து பேசினா சிரிச்சு, யாராவது உங்களை கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு வைங்க, விடுதலை தேவை. புத்திமதி, வழி விலகிறவனுக்கு புத்திமதி व्यसனமா இருக்கும். யாராவது புத்திமதி சொன்னா व्यसனமா இருந்தா உள்ள சரக்கு இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தாலோ நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள சத்துருடைய பிடி இருக்கும். அவன் பிடியிலிருந்து தேவன் கிருபையாக இன்னைக்கு விடுதலை பண்ண போகிறார். இது தேவனுடைய இரக்கத்தினால விடுதலை உண்டாகிறது. இப்போ நீங்க உங்க பிரஸ்டேஜ் எல்லாம் மறந்துருங்க. இல்ல நான் நல்லா அந்நிய பாசை பேசுறேன், என்ன பாசை பேசினா அதை பற்றி கவலையே கிடையாது. சத்துருக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்க இடம் கொடுத்தா அவன் இடம் பிடிப்பான். இன்னைக்கு நான் நினைச்சா இப்போ என் வாயில இருந்து தூஷண வார்த்தை பேச முடியும். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏதேன்ல எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொன்னார். நல்லா கவனிங்க. இந்த கட்டுப்பாடு என்பது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதாவது பாஸ்வேர்டு கொடுக்காம உள்ள வெப்சைட்டுக்குள்ள போக முடியாது, லாகின் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எஸ் சொல்லாம சத்துரு உள்ள வர முடியாது. நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் இடம் பிடிப்பான். அதே போல நம்ம வெறுத்தாதான் நம்மளை விட்டு போவான். இன்றைக்கு இந்த நாள்ல அந்த வெறுப்பை எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்? நான் இனி உனக்கு அடிமை இல்லை என்பதை, ஆண்டவரே எனக்கு விடுதலை தேவை என்பதை நீங்க அவரை நோக்கி கதரும் பொழுது தேவன் புரிந்து கொள்வார், பிசாசும் புரிந்து கொள்வார். தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படி விடுவோமா? விடுதலை வேணும் என்று சொல்ற பெண்கள் முன்ன வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரமா நீங்க கூட முன்ன போயிடலாமே. தயவு செய்து யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. இப்பொழுது யாரும் அந்நிய பாஷை பேசக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யாரும் இப்பொழுது ஜோம்ன கூடாது. யாரும் வாயை திறந்து இப்பொழுது ஜோம்ன கூடாது. கண்ணை மூடிக்கிடுங்க, அப்படி முழங்கால் போட்டுக்கிடுங்க. தயவு செய்து யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும் அற்பமா மற்றவங்களை பார்க்க கூடாது. கண்களை மூடிக்கொள்ளுங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யாரும் இப்பொழுது ஜோம்ன கூடாது. இப்ப எல்லாரும் அமைதியா மனதுக்குள்ள, ஆண்டவரே இந்த தவறு, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். 1000 பில்லி சூன்ய வல்லமைகள், மாந்திரிக வல்லமை இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இப்பொழுது நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது தேவனே கடந்து வந்து விடுதலை பண்ணுவார். அவரே கடந்து வந்து விடுதலை பண்ணுவார். தயவு செய்து எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்கண்டா, எல்லாரும் கண்களை மூடி அமைதியா இருங்க. இப்பொழுது ஒரு சில வினாடியில தேவனே வந்து விடுதலை பண்ணுவார். யாரும் தயவு செய்து பேசண்டா, அமைதியா இருங்க. கர்த்தர் விடுதலை பண்ணுவார். கண்களை மூடிக்கொள்ளுங்க, யாரும் கண்ணை திறக்கண்டா. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் பொல்லாத அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் காணப்படுகிற பொல்லாத சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு Jesus, 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 இயேசுவின் நாமத்தில் devil come out, out. விட்டுருங்க. கண்ணால விடுதலை, அது விடுதலை ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு போயிரு. அப்படி போன மாதிரி அப்படி ஒரு ஆக்ட் பண்ணிச்சு. இப்ப சரியா இருக்கும். இப்ப விட்டுருங்க. இப்ப சரியா வந்துடும். விட்டுருங்க.
பிரதர் அங்க ஒண்ணும் அங்க நின்னுங்க. இப்ப பாருங்க, ஃபயர் 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 ஜீசஸ் தேவ அக்கினி அக்கினி ஃபயர் 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 தேவ அக்கினி 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 ஜீசஸ் இயேசு 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 ஃபயர் கர்த்தரை அழைக்கப்படுவதாக ஃபயர் ஆவ் 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 ஜீசஸ் Jesus, 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 Babylon, in the name of Jesus, they will come out. Out, 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 Babylon. அழைத்தது உண்மையானா, இந்த விடுதலை ஊழியத்துக்கு அபிஷேகத்துக்கு உண்மையானா, இப்ப இறங்கி வந்து விடுதலை பண்ணுங்க. இப்போ இப்போ ஜீசஸ் 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 டெலிவர் நவ டெலிவர் 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 out 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 ini awalan Jesus ini awalan Jesus Jesus வேற யாருக்காவது எனக்கு விடுதலைக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு சத்துடைய போராட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஜோம் பண்ணணும் என்ன யாருக்காவது வருதா சீக்கிரமா Jesus out. Thank you. Thank you. Thank you. Oh. Oh. Deliver. Deliver. Yes, இந்த கையில விடுதலை உண்டாகும். ரெண்டு கையில விடுதலை உண்டாகும். Oh. 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 இந்த கால்ல விடுதலை உண்டாகட்டும். Oh. God. In Jesus' name. கால்ல விடுதலை உண்டாகட்டும். Yes. Yes. Deliver now. Deliver, deliver, deliver. இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கால்களில் விடுதலை உண்டாகும். எஸ் நோ இன்னும் 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 போவீங்க 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 இன்னும் அக்கினி 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 கால்களில் விடுதலை உண்டாகட்டும். தேவசமம் இயேசுவின் நாமத்தில் கால்களை கட்டி வைத்திருக்க சங்கிலிகள் தெரிவதாக இயேசுவின் நாமத்தில் தெரிவதாக முடியாது. இன்னும் போகல இன்னும் போகல இன்னும் போகல. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசு 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 தேவாக்கினி 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 ஆவியானவர் இப்போது எல்லா கட்டளையும் அறுத்து எறிகிறார். தேங்க்யூ. எல்லா கட்டளையும் அறுக்கப்படுகிறது. தேங்க்யூ. ஒருவித பட்டத்தோடு ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்பியிருக்கிறார். இப்போ தேவ தூதர் இறங்கி வந்து விடுதலை பண்றாங்க. எஸ், இப்ப குழு துடிச்ச மாதிரி நான் போய் சொல்லல. இப்ப பாருங்க என்ன நடக்குது. எஸ், தேவன் விடுதலை பண்ணா எப்படி பண்ணுவாருங்கிறத பாருங்க. இப்ப ஒரு தேவ தூதர் உரிமையின பட்டயத்தோடு வந்திருக்காங்க. எஸ், சத்துவக்கு நீங்க கொடுக்கிற பனிஷ்மெண்ட் நாங்க பார்க்க போகிறோம். அதை இப்ப பார்க்கிறோம் 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 பார்க்கிறோம். எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. தகப்பனே உங்களுடைய அக்கினிக்காக சொல்கிறோம். தேவரே நீங்க யுத்தம் பண்ணா எப்படி யுத்தம் பண்ணுவீங்க என்பதை
இப்ப நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதையோ, சத்துரு இயேசுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதையோ எல்லாரும் இப்போது பார்க்க போறாங்க. இந்த இயேசு பெரியவர், இந்த இயேசு பெரியவர், இந்த இயேசு பெரியவர், இந்த இயேசு பெரியவர். நீ இருக்க முடியாது, நீ இருக்க முடியாது, முடியாது, முடியாது. தகப்பனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்க அக்கினி இறங்கிச்சுன்னா பிசாசு எப்படி பிடிப்பாங்க? உங்க ஃபயர் தகப்பனே, பிசாசு கண்டு வைத்திருக்கிற அந்த அக்கினி இருக்குல்ல, ஒரு தடவை சாம்பிள் சோப் கொடுங்கப்பா. அந்த சாம்பிள் அக்கினியை போடுங்க. எல்லாரும் பிசாசுக்குரிய அக்கினி எப்படி என்பதை எல்லாரும் பார்க்கட்டும். இப்போ தகப்பனே, இப்போ உடனே 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப பாருங்க, சத்துருக்குரிய அக்னி அக்னி அவன் எப்படி தொலைப்பான் என்பது அவனுடைய முடிவை இப்ப பார்க்கலாம். தகப்பனே, உனக்கு இன்னும் போடுங்க, இன்னும் 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 போராடு போராடு, இன்னும் இன்னும் ஃபயர் ஃபயர். தகப்பனே, இது காணலப்பா, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க. சுட்டரிக்கிற அக்னி, அவனை சாம்பலாக்குற அக்னி. எஸ், தேங்க்யூ இயேசு, இயேசு, தேங்க்யூ 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 தேங்க்யூ. தகப்பனே, மகனே, இயேசுவின் நாமத்தில் நல்லதுயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு 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 இயேசு. இயேசுவின் ரத்தத்தை இந்த வாய்க்குள்ள ஊத்துற, இந்த நாக்குல, இந்த நாக்குல, நாக்கு நாக்குல நாக்குல இயேசுவின் ரத்தத்தை இந்த நாக்குல ஊத்துறேன். இயேசுவின் ரத்தம், இயேசு இயேசு இயேசு. இந்த வாய்க்குள்ள இயேசுவின் ரத்தம், உன்னை அழிக்கிற ரத்தம், உன்னை அழிக்க வெளியே வந்த ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன்னை ஊத்துகிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உனக்கு கிடைச்சது இந்த அக்கினி தான். தேவக்கினி, 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 தேவக்கினி. Fire! Jesus, Jesus, Jesus. இயேசு, 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 இயேசு. தேவக்கினி. வாபடியே, 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 வாபடியே. போய்தான் போய்தான் புதிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ, திரும்பி வராத, போவீங்க, போவீங்க, போவீங்க. இயேசுவின் நாமத்தில் fire, fire, out, 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 out. போவீங்க. Thank you. இன்னும் நீ போகல, போன மாதிரி நடிக்கா. நெக்ஸ்ட் வெளிவா, அடுத்தது வரக்கு வெளியே. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். கமான், வா வெளியே, வா வெளியே. டோட்டல் டெலிவரன்ஸ் உண்டாகும். ஆவ், 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 ஆவ்.
Deliver now. Deliver. 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 Out. 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 தகப்பனே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அன்பு ரட்சகனே, எங்களுக்குள்ள அசுத்தம் இருக்கிறத நாங்க விரும்பல. Out. 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 Deliver. 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 Out. Jesus name. Jesus name. Jesus name. Jesus name. Deliver now. விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி. தகப்பனே, நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி. Deliver. I release anointing. I release anointing. I release anointing. Deliver now. Deliver. 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 Out. எந்த அடியும் விடாது. எந்த அடியும் விடாது. எந்த அடியும் விடாது. Out. ரெண்டு பேரும் விடுதலை பண்ணுங்க. இப்ப விடுதலை பண்ணுங்க. Deliver. 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 Fire. விட்டுங்க. ஐயா, ஒண்ணு அடிகள விட்டுங்க. விட்டுங்க ஐயா. ஒரு அடியும் விடாது. Yes, deliver. Deliver. வாவடியே. வாவடி. Out. I release anointing. Out. போய்தாகணும். 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 Fire. 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 தேவஅக்கினி. 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 அக்கினி. 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 Deliver. 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 ஓ, இயேசுவின் நாமத்தில் டெவல் போய்தாகணும். இருக்கக்கூடாது. 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 இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். வெளியே போகும்போது கண்ணு எல்லாம் துடிக்க. தேங்க்யூ. 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 Thank you. Thank you. Out. 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 Thank you. Thank you. Yes. Out. 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 Nu போகல. Nu போகல. Nu போகல. இப்ப போகுது. Yes. Out. 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 Devil come out. Out. போய்தாகணும். போய்தாகணும். போய்தானே. போய்யே. போய்யே. இயேசுவின் நாமத்தில். போய்யே. 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 நீ எதுவும் முடியாது. சர்ப்பமே வாவழியே. சர்ப்பமே வாவழியே. சர்ப்பமே வாவழியே. Yes. லாங் ஷாட் எடுங்க. இப்போ ஒரு ரவுண்ட் அடிங்க. சர்ப்பம். சர்ப்பம் வாவழியே. நீ ஒரு பாம்பு. போய்தாகணும். இயேசுவின் நாமத்தில். கொஞ்சம் அவங்க எடுங்க. இயேசுவின் நாமத்தில். வாவழியே. வேண்டும். வேண்டும். இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஃபயர். தேவஅக்கினி. பொல்லாத சர்ப்பமே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கண்டித்துக் கொள்கிறேன். ஆவ். 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 போவிய. 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 இயேசப்பா, அக்கினி போட வந்தவரே, உங்க வல்லமை வெளிப்படுத்துங்க. இப்போ 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 ஆவியானவரே,
out, out, out. Jesus' name. Jesus' name. Jesus' name. Jesus' name. Thank you. கண்டிப்பா. ஓகே பாபா. எந்த பகுதியில் இந்த மகன் விடுதலையாக முடியலன்னு நினைக்காங்களோ இயேசுவே நீங்க விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவ் 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 ஆவ். தகப்பனே உம்முடைய வல்லமை இந்த மகனை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் லார்ட் டச் நவ. கொடுங்க கொடுங்க. இன் ஜீசஸ் நேம் கொடுங்க. ஆவ் 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 ஆவ். போவடியே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே பொருளாதார சத்துடைய கட்டுகளை லூஸ் இன் ஜீசஸ் நேம் அவருக்கு விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக அறுக்கப்படுவதாக அன்புடன் சொல்கிறேன். இப்பொழுது தகப்பனே நீ ஜீவனுள்ள தேவன் என்பதையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கட்டு போனதை ரட்சிக்க வந்த தேவன் இப்பொழுது விடுதலை பண்ணுங்க. எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. டெலிவர் டெலிவர் டெலிவர். ஆவ் 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 ஆவ். டெலிவர் டெலிவர். ஆவ் ஆவ். போய் தான் ஆகணும். டெலிவரி போய் தான் ஆகணும் ஆகணும் ஆகணும். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது. இனி இந்த சரீரத்தில் இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது. தகப்பனே நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆவ் ஆவ். தகப்பனே திருமையாக விடுதலை பண்ணுங்க. ஆரம்பா பண்ணீங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. இப்போ விடுதலை பண்ணுங்கப்பா. நீங்க யாருக்கும் உள்ளது இல்லை. இப்ப விடுதலை பண்ணுங்கப்பா. இயேசுவை இப்ப விடுதலை பண்ணுங்க. இப்ப விடுதலை பண்ணுங்க. ஆவ் 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 ஆவ். தேவனுக்கு போய் தான் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. Jesus name. Blood of Jesus. Blood of Jesus. Blood of Jesus. Jesus. Blood of Jesus. Blood of Jesus. தகப்பனே ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். உடனே விடுதலை பண்ணுங்கப்பா. இவங்க உங்களை நேசிக்கிறவங்கப்பா. இப்போ விடுதலை பண்ணுங்க. ஆவ் 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 ஆவ். முடியாது இருக்க முடியாது. டெவல் கம் அவுட். ஆவ் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் I release anointing. I release anointing. I release anointing. Yes, I release anointing. 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 Blood of Jesus. Blood of Jesus. Blood of Jesus. Blood of Jesus. Fire!
உணர்ச்சிகள் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில். In Jesus name, in Jesus name, in Jesus மகன் முழுசும் ஒரு விடுதலை பண்ணியிருக்காப்பா. தேவரே நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. அப்படி புதிய விட்டு முற்றிலும் விடுதலை பண்ணிடுவா. தகப்பனை நரம்பு மண்டலங்கள்ல உணர்ச்சிகள்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும். கோப உணர்வுகள் இந்த மகனை விட்டு எடுத்து போடுங்கப்பா. தகப்பனே வாழ்க்கையில் சலிப்பு தன்மை காரணம் இவர்களை நேசிக்க வேண்டியவங்க நேசிக்கலப்பா. அன்புக்காக ஏற்கிற மனுஷன் தேவரே இந்த மகனை ஒரு வீசை நினைத்தருங்கப்பா. இப்பொழுது விடுதலை பண்ணுங்கப்பா. இந்த குடும்பம் இனி மகிழ்ச்சியா இருக்கட்டும். இப்போ விடுதலை பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. டெலிவர். ஆவ் 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 ஆவ். டெலிவர். போய்தான் ஆகணும். டபுள் 3 என்றதுக்குள்ள இந்த சரீரத்தை விட்டு போகணும். அவ்வளவுதான் உனக்கு டைம். 1 2 3. அவ்வளவுதான் உனக்கு டைம். இனி போகலன்னா கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஜீசஸ் நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். ஏசப்பா இப்ப வார்த்தையை ஹானர் பண்ணுகிற தேவன் சத்து கீழ்ப்படித்துதான் ஆகணும். மறுபடியும் சொல்லுகிறேன், 3 என்றதுக்குள்ள டெவல் இந்த சரீரத்தை விட்டு நீ போய் ஆகணும். திரும்பவும் சொல்லுகிறேன், 1 2 3. போய் ஆகணும். இருக்க முடியாது. ஆவ் 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 ஆவ். இப்போ கால்களில் விடுதலை உண்டாகட்டும். 2 காலில் விடுதலை உண்டாகும். எஸ். இடுப்புக்கு கீழே ஒரு அக்கினி இறங்கட்டும். எஸ் எஸ் எஸ். தகப்பன் இது போறாரு. புள்ள விடுதலை பண்ணுங்க. தகப்பனை நூதனமா விடுதலை பண்ண போறதற்காக நன்றி. தேவரே இந்த நாடு இதுவரை இல்லாத கண்டீராத ஒரு விடுதலை நரம்பு மண்டலங்கள்ல விடுதலை பண்ண போகிறதுக்காக நன்றி. உணர்ச்சிகள் இப்பொழுது விடுதலை கொடுக்க போறதற்காக நன்றி. கால் இப்ப இழுத்து போவோம். எஸ். Fire, 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 fire. Yes. Deliver, 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 deliver. Yes. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது இந்த உடம்புல சரீரத்துல நரம்பு மண்டலங்கள்ல உணர்ச்சிகள்ல ஃபுல்லா அப்படி பிடிக்க எடுத்துருங்க. தேவையில்லாத இச்சையின் உணர்வுகள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். டெலிவர். இது போதாதப்பா. ஆவியானவரே ஃபுல்லா விடுதலை பண்ணிருக்கா. ஒரு தூதன் அனுப்பி அந்த கையை எடுத்து அந்த பக்கம் போடுங்க. எஸ், தேங்க்யூ. எல்லாம் கரெக்டா கட்டுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். இப்ப 2 கால்களில் விடுதலை உண்டாகட்டும். எஸ், அப்படி வெளியே கேட்க 2 கால்களில் மட்டும் விடுதலை. டெலிவர். எஸ், எஸ். ஜீசஸ் நேம். அவனுடைய சங்கிலிகள் கிடக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். In Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. காக விடுதலை உண்டாகட்டும். Deliver now, deliver, 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 deliver. ஆவ் ஆவ். போவடிய devil உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னுடைய காரியங்களை எடுத்து வெளியே போ. போவடிய போவடிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசு, 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 இயேசு,
இயேசு ஜீசஸ். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நான் ஒரு நாட்களில் அழைத்து தெரிந்தது போல எங்களை யாரும் நேசிக்கிறதா? எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா. தகப்பனே, எங்களுடைய தவறை பார்த்து எங்களை தூரமாக மனிதர்கள் ஒன்று. தகப்பனே, எங்க அன்பை பார்த்து இருதயத்தை பார்த்து எங்களை சேர்த்துக் கொள்ள மனிதர்கள் இல்லை. நீங்க நேசிக்கிறீங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். Yes. Thank you. Thank you. Yes. Thank you. Thank you. தகப்பனே, தேவரே, இது எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறீங்கப்பா. இந்த அன்பு புரியாதபடி இருக்கிற மாதிரி நீங்க அழைத்துக் கொள்வதற்காக நன்றி. இவங்களை தொட முடியாது, சத்துரு தொட முடியாது, சத்துரு தொட முடியும், சத்துரு தொட முடியாது, 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 முடியாது. இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசு, 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 இயேசு. Thank you. Yes. I release anointing. 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 Yes. 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 Deliver. 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 Out. 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 Then come on. Out. 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 Oh yeah. Oh yeah. I said, oh. Oh yeah. Oh yeah. In Jesus' name, oh yeah. Oh yeah. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Oh yeah. Oh. 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 In Jesus' name. Jesus' name. Jesus' name. Oh. Devil, come on. Devil, come on. Oh. Oh. Over here. Over here. Over here. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அருள் வழியே ஃபுல் ஆகுங்க. தேவன் ஏதோ சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நூதனமா செய்ய போகிறார். எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ இப்போ அப்படி பிடிக்க எடுத்துருங்கப்பா. உள்ள எல்லா சத்துருடைய வல்லமையும் வெளியே வரட்டும், எல்லாம் வெளியே வரட்டும், எல்லாம் வெளியே வரட்டும். எஸ், எஸ், எஸ். பொருளாத ஆவிகள், தெய்வம் என்று சொல்லி ஏமாற்றுகிற பொருளாத ஆவிகள் இப்ப அந்த மகனை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும். எஸ், ஃபயர், ஃபயர். வெளியே போட்டோம், போட்டு வெளியே, போகட்டு வெளியே, போகட்டு வெளியே. இன் ஜீசஸ் நேம், in Jesus name, in Jesus name, in Jesus name. அக்னி, ஃபயர், தேவ வல்லமை, தேவ வல்லமை ஃபுல்லா விடுதலை பண்ணிருங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சத்துருடைய கிரியைகளை அழிக்க வந்த தேவகுமாரன் நீர் அல்லவா? சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதா? எஸ்,
Devil, come out. 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 Thank you. 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 இயேசுவின் நாமத்தில் deliver now. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. Fire! வாபடியே. வாபடியே. ஆவ். 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 வாபடியே. வாபடியே. போய்தான் இனி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல. ஆவ். 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 வாபடியே. வாபடியே. இயேசுவின் நாமத்தில் வாபடியே. வாபடியே. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. 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 Father, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓகே, தாழ்வான மக்கள் நன்றிப்பா. தேங்க்யூ. இயேசுவே உங்களுக்கு நன்றி. தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஜீசஸ், நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பு ரட்சகரே, இந்த மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பேர் சொல்கிற அளவுக்கு இந்த மகனை கனப்படுத்துங்கப்பா. இந்த மகனை உயர்த்துங்கப்பா. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த மகன் தன்னையே அழித்துக் கொள்ள நினைத்தது நீங்க அறிவிக்கப்பா. தேவரே, இந்த மகனுக்கு ஒரு பீச்சிங்கப்பா. இந்த மகனுக்கு ஒத்தாசையா இருங்கப்பா. தேவரே, இந்த மகனுக்கு இறக்கம் செய்யப்பா. தேவரே, இந்த மகனுடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும்ப்பா. இந்த மகன் நல்லா இருக்கட்டும்ப்பா. இயேசுவே, நீ கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நல்ல ஆலோசகராக இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நம்பினார். வகையில மனமடிவாக்கினார். ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய கரம் அந்த மகனை தொடரும். எஸ், எஸ், எஸ். இப்பொழுதே எல்லா கட்டளும் மறுக்கப்படுகிறது. ஜீசஸ், தகப்பனே, தேவனே, தகப்பனே, எவ்வளவு காலம் அவ்வளோ தகப்பனே, ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பா. இன்னைக்கு தகப்பனே நிச்சயமாகவே முடிவு கொடுத்த கருவிச்சு இயேசுவின் நாமத்தினர் நீ இருக்க கடைசியில் உங்களுக்கு கடைசி நீ ஜோம். தகப்பனே, இந்த நேரத்தில் தகப்பனே, உங்களுடைய மகன் எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்து கர்த்தரை விடுதலை ஆக்கணும் என்று சொன்ன இந்த மகனுக்கு தேவரே ஒரு விடுதலை கொடுத்து இந்த மகனை குடும்பத்தை மகளப்படுங்க. டெலிவர், 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 டெலிவர். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற டெலிவரா போவடிய அடைச்சி போவடிய. இந்த நாள்ல உனக்கு ஒரு முடிவு வைக்கத்தான் தேவன் அழைத்து வந்தார். தேவன் இனி இந்த சரீரத்தில் இருக்க முடியாது. இந்த குடும்பத்தை பார்க்க முடியாது. ஆவ், ஆவ், ஆவ். தகப்பனே, மகன் மேல நான் கை வைக்க மாட்டேன். இப்போ ஜீவனுள்ள தேவன், விடுதலை பண்ணுகிற தேவன் இப்ப நீங்க தொடுங்க, 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 தொட்டு விடுதலை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவ், 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 ஆவ். போய்தான் ஆகணும், போய்தான் ஆகணும். தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. சுட்டரிக்கிற அக்கினி
நீ இருக்க முடியாது. டெவில் நீ இருக்க முடியாது. வேறு முதலாய் பிடிங்க எடுங்கப்பா. இப்ப பிடிங்க எடுங்க. நான் தொட மாட்டேன்ப்பா. நீங்க டீல் பண்ணுங்க. 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 ஃபயர்! ஆவ் 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 ஆவ்! அக்கினி 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 ஃபயர்! வாய்க்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாய்க்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாய்க்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். எஸ், இப்ப அந்த தொண்டையை இருக்க பிடிக்கிற பொருளாக சத்துருவே. I lose in Jesus' name. I lose in Jesus' name. Out, 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 out. எதுவும் நடக்க தொண்டையை விட்டு கரண்டை எதுவும் நடக்க டெவில் தொண்டையை பிடிக்காத பிடிக்காத எதுவும் நடக்க அவுட் டெவில் தொண்டையை பிடிக்காத டெவில் கரண்டை எடு ஜீசஸ் நேம் ஃபயர் ஃபயர் அக்னி 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 ஃபயர் ஜீசஸ் தகப்பனே இயேசுவின் ரத்தம் மகன் மீது பூசப்படுவதற்காக நன்றி. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். Thank you. Out, 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 out. Next, அடுத்தது, அடுத்தது. Next, next. வாவையே போய்தான் எல்லாம் வெளியே போய்தான் இங்கு கூட இயேசுவின் நாமத்தில் அடுத்தது வெளியே வரட்டும். வரட்டும் வெளியே. Next, next. வாவையே Jesus, 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 Jesus. Thank you. Thank you. Thank you. நன்றி தேவரே, ஃபுல்லா ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ். நன்றிப்பா, நன்றி, நன்றி ஜீசஸ். ஜீசஸ் கர்த்தரை நான் மாதனுக்காக தெரிவிக்கிறேன். தேவனுடைய கரம் மூலமாக